வணக்கம். இப்பொழுது மார்கழி மாதம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. மார்கழி மாதம் என்றாலே எல்லோருக்கும் தெரியும், திருப்பாவையும் திருவெம்பாவையும் மிகவும் சிறப்பு. அங்கே சிலர் திருமாலை வணங்குகிறவர்கள் திருப்பாவை பாடுவார்கள், சிவனை வணங்குகிறவர்கள் திருவெம்பாவை பாடுவார்கள். இரண்டுமே பாவை நோன்பு பாடல்கள் தான். இவை இரண்டிற்குமே ஒரு பொதுவான பழக்கம் என்னென்றால், அந்த காலத்திலே பாவை நோன்பு என்பது இளம் பெண்கள் நல்ல கணவனை அடைய வேண்டும் என்பதற்காகவும் நாட்டில் நல்ல மழை பொழிய வேண்டும் என்பதற்காகவும் பாடப்பட்டவை. அவை அந்த பாடல்கள் எல்லாமே எப்படி அமைந்திருக்கும் என்றால், திருப்பாவையும் சரி திருவெம்பாவையும் சரி எப்படி அமைந்திருக்கும் என்றால், பெண்கள் ஒவ்வொருவராக சேர்ந்து எல்லோரும் தம் தோழிகளை எழுப்புவது போல அமைந்திருக்கும். ஒரு பெண் வீட்டிற்கும் சென்று, நீ நேற்றுக்கு நீ அப்படி சொன்ன இப்படி சொன்ன வரேன்னு சொன்ன, இன்னும் தூங்கின்னு இருக்க, உனக்கு தெரியலையா, என்ன நீ படிக்க மேலே உனக்கு ஆசை வந்துருத்தா, பொழுது விடிஞ்சாச்சு, உனக்கு இன்னும் பொழுது விடியலையா, அப்படியெல்லாம் பேசினேன், இன்னும் தூங்குறிய அப்படிங்கிற மாதிரி பெண்களை எழுப்புற மாதிரி ஒரு அந்த தோழி பெண்கள் மற்ற தோழிகளையெல்லாம் எழுப்புவது போல அமைந்து அவர் கடைசியில் எழுப்பிக்கொண்டு இறைவனை போய் பாடுவது போல அமைந்திருக்கும். இதில் நம்ம சாதாரண, ஏன்னா இந்த பாவை நோன்பு என்பது பெண்கள் நோற்பது தான், இளம் பெண்கள் நோக்கும் நோன்பு என்பதால் பெண்களாக பாடுவது போல அமைந்திருக்கலாம். ஆனால் இதில் கொஞ்சம் நாம் நுட்பமாக யோசித்து பார்த்தோம் என்றால், பெண்கள் இந்த வைணவ சம்பிரதாயத்திலே புருஷோத்தமன் என்பது பகவான் ஹரி நாராயணன் மட்டுமே புருஷன், மற்ற பிரகிருதிகள் அத்தனை பேரும் பெண்கள் தான். ஆக இந்த பெண்கள் என்பது இந்த அத்தனை உயிர்களும் இது இறைவனை அடைவதற்காக இந்த பாவை பாடல்கள் என்ன சொல்கின்றன என்றால், இறைவனை அடைய வேண்டும், கடவுளுக்காக நாம் தியானம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், பூஜை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நம்மால் அதை செய்ய முடியவில்லை. எது நம்முடைய அந்த ஆத்மா ஆசைப்படுகிறது, உயிர் அறிவு ஆசைப்படுகிறது, ஆன்மா ஆசைப்படுகிறது கடவுளை போய் சேருவதற்கு. ஆனால் அந்த இந்த உடலில் இருக்கும் இந்த ஐம்பொறிகள், இந்த நம்முடைய புலன்கள், இவைதான் நம்மளுடைய தோழிகள். இவைதான் தோழிகள், இவைதான் எதிரிகள். இவைகளை நாம் எழுப்புகிறோம். நாம் சாதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தா என்ன செய்வோம், நம்ம நினச்சிப்போம், எல்லாம் செஞ்சு காத்தால சீக்கிரம் எழுந்துக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், வாக்கிங் போகணும்லாம் நினச்சிக்கிறோம். ஆனால் அதை நம்மளால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏதோ ஒரு சாக்கு சொல்கிறோம். நம்ம அப்போ நல்லா இழுத்து பற்றின, ஆஹா இந்த காலை வேளையில் தூங்குறது எவ்வளோ சௌகரியமாக இருக்குது, சுகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம செய்ய வேண்டிய சாதனைகளை நாம் செய்யாமல் ஒத்தி போடுகிறோம். அதுதான், அதாவது நம்மை நாமே எழுப்பிக் கொள்கிறோம். இதை நம்ம அப்படி பார்த்தோம் என்றால், இந்த பாவை நோன்பு ஏதோ ஒரு பெண் மற்ற தோழிகளை எழுப்புகிறாள் என்பதை விட அந்த ஆன்ம விழிப்பு நமக்கு வேண்டும். இந்த ஆன்மா, அந்த அறிவு நம் புலன்களை எழுப்புகிறது. ஆனால் இந்த புலன்கள் அதற்கு ஒத்துழைக்க மாட்டேன் என்கிறது. அப்பொழுது அப்படி அந்த கோணத்திலே இந்த பாடல்களை நீங்கள் அனுபவித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது நம்மை வேறு தளத்திற்கு நம்மை எடுத்து செல்லும். நன்றி, வணக்கம்.